அம்மாவும் பொண்ணும் சுடுகாட்டுல இந்த பொண்ணோட அப்பாவுக்கு கொல்லி வைக்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவும் மரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. கணவன் இழந்த அம்மாவும் அந்த காட்டுல இருக்க விறகுகளை பொறுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த சின்ன பொண்ணோட சித்தப்பா வராரு. வந்தவரும் இந்த பொண்ணோட அம்மாவை பார்த்து, நீ எத்தனை நாளைக்கு தான் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட போற? தனியாளா இருந்து உன்னோட பொண்ணை வளர்க்க முடியாது, உன்னோட பொண்ணுக்கு அப்பா வேணும், அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும் போது அதுக்கு இந்த பொண்ணோட அம்மாவும் பொறுக்கி மாதிரி என் பின்னால வராதுன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இப்படியே அம்மாவும் பொண்ணும் விறக சுமந்துகிட்டு வந்து ஒரு வீட்டுல போடுறாங்க. போட்ட விறகுக்கு கூலியா ஒரு புடி அரிசி எடுத்து இந்த பொண்ணோட அம்மா கையில கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணோட அம்மாவும் 2 கட்டு விறகு போட்டிருக்கோம், ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு கேட்கும்போது அதுக்கு மேல தர முடியாதுன்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த இந்த அம்மாவும் பொண்ணும் அந்த அரிசியை போட்டு பொங்கி ஒரு தட்டுல போட்டு ஆளுக்கு பாதியா சாப்பிடுறாங்க. இப்படியே நைட் தூங்கும் போது அந்த சின்ன பொண்ணு சொல்றா, அப்பா இல்லாம எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான்னு சொல்லி இந்த அம்மாவை பார்த்து இந்த சின்ன பொண்ணு கேட்கறா. அதுக்கு இந்த அம்மாவும் பொண்ணை சமாளிச்சு தூங்க வைக்கிறாங்க. இப்படியே மறுநாள் ஆகுது. காட்டுக்குள்ள விறகு பொறுக்கிட்டு இருக்கும் போது வீட்டு கஷ்டம் தாங்க முடியாத இந்த அம்மாவும் அங்க இருக்க ஒரு பால் அடைஞ்ச கிணத்துல குதிச்சிடலான்னு பார்க்கும்போது இந்த அம்மாவோட பொண்ணு விறகு தலையில வச்சுக்கிட்டு வாங்கம்மா போலான்னு கூப்பிடுறான். பொண்ணு கூப்பிடுறத பார்த்துட்டு இந்த அம்மாவும் மனசை மாத்திக்கிட்டு அங்க இருந்து பொண்ணை அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன அம்மாவும் எந்த தொழில் பண்ணாலும் ஒரு வாய் கஞ்சி குடிக்க முடியல. அதை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்காங்க. இந்த அம்மாவோட அப்பா ஒரு பார்பரா இருந்திருப்பாரு. அவரோட கத்திரிக்கோல், சவர கத்தி, டூல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த அம்மாவுக்கும் அப்பாவோட வாழ்ந்த சில சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்பா முடிவெட்டி சேவ் பண்றதெல்லாம் அந்த பொண்ணு வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருப்பா. அதனால இந்த தொழிலை கையில எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றான். அந்த கத்திரிக்கோல் எடுத்து பார்த்துட்டு அவங்களோட பொண்ணை அழைச்சி அந்த பொண்ணுக்கு முடிய வெட்டி அழகு பாக்குறாங்க அந்த பொண்ணோட அம்மா. இப்படியே மறுநாள் காலையில அந்த தெருவில் இருக்க அப்பாவோட யூஸ் பண்ணாத அந்த செலூன் கடையில சுத்தம் பண்ணி இவங்களோட பொருட்கள் எல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு இவங்களோட குலத்தொழில ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல சீட்டு கட்டு விளையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இந்த அம்மாவை பார்த்து என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு இந்த அம்மாவும் செலூன் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இருந்தாலும் பொம்பளையால முடிவெட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சிட்டு அங்க இருந்து போறோம். இந்த அம்மாவும் பொண்ணும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஒரு கஸ்டமரையும் காணோம். இப்படியே வீட்டுல இருந்து கொண்டு வந்த சாப்பாடை 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த தெருவோரமா இருந்தவங்க இவங்களை பார்த்து ரொம்பவே ஏளனமா சிரிக்கிறாங்க. இப்படியே சாயந்தரம் ஆகுது. எந்த ஒரு கஸ்டமரும் இல்லாம இந்த அம்மாவும் பொண்ணும் அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த அம்மாவும் பொண்ணும் மறுநாள் காலையிலையும் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஒரு சின்ன பொண்ணு உங்களுக்கு வேலை வந்திருக்குன்னு சொல்றா. இதை கேட்டதும் இந்த பொண்ணு அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து அந்த பொண்ணு பின்னாடி ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு எருமை மாடு நிக்குது. அதோட ரோமத்தை சேவ் பண்ண சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணோட அம்மாவும் எதுவுமே யோசிக்காம இப்படியே மாட்டோட ரோமத்தை சேவ் பண்ணி முடிச்சிட்டு அந்த அம்மா தந்த பணத்தை சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. மறுநாள் இந்த பொண்ணோட அம்மாவை அந்த கிராமத்து தலைவர் வர சொல்லிருப்பாரு. பொண்ணோட அம்மாவும் அவங்க முன்னாடி நிக்கும் போது இவங்க பொண்ணோட சித்தப்பாவை காட்டி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு இந்த கிராம தலைவரும் சொல்லும் போது இதை கேட்ட அம்மாவும் ரொம்பவே கோவப்பட்டு அவனோட சட்டையை பிடிக்கிறாங்க. எங்களை நிம்மதியா வாழ விடுங்கன்ட்டு அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. மறுநாள் செலூன் கடையில இந்த அம்மாவும் பொண்ணு இருக்கும் போது அந்த கிராமத்து தலைவர் செலூன் கடைக்கு வராரு. வந்தவரும் தலப்பாவை கழட்டி அந்த அம்மா கையில கொடுத்துட்டு அந்த சேர்ல உட்கார்றாரு. அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வேலையை பாக்குறாங்க. ரொம்பவே அழகா அவருக்கு முடிய வெட்டி சேவ் பண்ணி அவங்களோட வேலையை முடிக்கிறாங்க. எழுந்திருச்ச அந்த கிராமத்து தலைவரும் ரொம்பவே அழகா இவங்க வேலை பாக்குறாங்க. இந்த கிராமத்து தலைவரும் சொல்லும் போது இதை கேட்டதும் அங்க உள்ளவங்களும் இந்த அம்மா கிட்டே முடிய வெட்டுறாங்க. இப்படியே வயசாகியும் இந்த அம்மா அவங்களோட குலத்தொழில தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு உண்மை கதை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர். நன்றி.